morning students. Today வந்து speed, velocity, acceleration பார்க்கணும். So last class types of motion, uniform motion, non-uniform motion, distance, displacement பார்த்தோம். So இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து speed, velocity, acceleration. Okay? So speed is a quantity. The how fast the body is moving. ஓகேவா? பாடி வந்து எவ்வளோ இதில் மூவ் ஆகுது, ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடாக போகணும், அவ்வளோ ஸ்பீடாக போகணும், எவ்வளோ ஸ்பீடில் போகுது. ஓகே, இப்போ வெலாசிட்டி என்ன சார்? ஸோ வெலாசிட்டி இஸ் a quantity, இட்ஸ் a direction of the moving body. எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸ்பீட் மீன்ஸ் பாடி இஸ் ஹவு மச் ஸ்பீட், எவ்வளோ ஸ்பீட், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சு. ஸோ வெலாசிட்டி இஸ் த டைரெக்ஷன், எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆச்சு. ஓகேங்களா? பட் ஸ்பீட் என்னது? இட்ஸ் a rate of change of distance traveled in unit time. இவ்வளோ டைமுக்குள்ளே ட்ராவல் ஆனது, டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது. திஸ் இஸ் ஸ்பீடு. தட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. சார் எஸ்ஐ யூனிட் சார் மீட்டர் பெர் செகண்ட் இல்லைனா மீட்டர் பை செகண்ட். ஓகே, ஸ்பீடு ஃபார்முலா என்னது? ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுச்சு. தட் இஸ் ஏ ஸ்பீடு. ஸோ ஓகே, ஸ்பீடில் ரெண்டு ப்ராப்ளம் கொடுத்து ரெண்டு ப்ராப்ளத்தையும் பார்த்தோம். ஓகே, அண்ட் ஆப்ஜெக்ட் ட்ராவல் 16 meter in 4 seconds and then another 16 meter in 2 seconds. What is the average speed of the object? ஓகேவா? என்னது? ரெண்டு ஆப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் 16 meter in 4 செகண்ட்லையும் another ஆப்ஜெக்ட் வந்து என்னது 16 meter 2 செகண்ட்லையும் ட்ராவல் ஆகுது. அப்போ அதோடைய ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ சம்மில் எது கிவன், ஓகே, எது கிவன் கொடுத்து கிவன் எது வந்து கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா. ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆப்ஜெக்ட் 16 meters equal to 4 seconds. என்னது? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஆப்ஜெக்ட் என்னது 16 மீட்டரில் 4 செகண்டும், ஒய் ஆப்ஜெக்ட் 16 மீட்டரில் 2 செகண்டும் ட்ராவல் ஆகுது. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் எக்ஸும் ஒய்யும் வந்து டோட்டல் டைம் டேக்கன் ரெண்டும் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது. அப்போ என்னது? 4 செகண்ட் ப்ளஸ் 2 செகண்ட் 6 செகண்ட். ஓகேவா? அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆச்சு? 16 + 16 32. ஓகேவா? அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எனக்கு ஆவரேஜ் ஸ்பீட். அப்போ ஃபார்முலா என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன். அப்போ 32 மீட்டர் டிவைடட் பை 6 செகண்ட். ஓகேவா? இப்போ என்னது? 1 6 are 6, 5 6 are 30. இந்த பேலன்ஸ் என்ன இருக்குது? 2. 0 ஆட் பண்ணால் என்ன வரும்? 20. அப்போ 14 பாயிண்ட் 3 6 are 18 3. அப்புறம் அது பேலன்ஸ் 2, அப்புறம் 3 போய்கிட்டே இருக்கும். 5.3 மீட்டர் பர் செகண்ட். ஓகேயா? திட் இஸ் ஏ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் 5.33 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, செகண்ட் சம். ஓகேவா? த சவுண்ட் இஸ் ஹியர் 5 seconds. So later than lightning is in the sky on a rainy day. Find the distance of location lightning. Okay, another மின்னல் அடிக்குது, மின்னல் அடிக்கிறது இந்த சவுண்டுக்கும் இடிக்கும் மின்னலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? 5 செகண்ட். அப்போ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகேயா? சவுண்டு சொல்லிட்டாங்க, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, அப்போ கிவன் என்னது? டைம் கொடுத்துட்டாங்க, டைம் ட்ராவல் ஆகிற செகண்ட் கொடுத்துட்டாங்க, ஸ்பீட் ஆஃப் சவுண்டு கொடுத்துட்டாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும். ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ என்ன கேட்டிருக்கு? டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டு டைம் அங்கிட்டு கொண்டு போகும். இப்போ என்ன ஆகும்? டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் சேஞ்ச் ஆகும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இருக்கு 346 மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு 5 செகண்ட். இப்போ என்னது? இந்த செகண்டும் இந்த செகண்ட் எப்படி சார்? இது மீட்டர் பர் செகண்டில் இருக்குது, இது என்ன இருக்குது? செகண்டில் இருக்குது. இந்த செகண்ட் கேன்சல். அப்போ மீட்டர். இப்போ என்ன ரெண்டே மல்டிப்ளைனா 1730 மீட்டர். Okay, that is a distance of location of lightning is 1730 meter. Next பார்க்கும்போது velocity, rate of change of displacement. Rate of change of displacement. Displacement unit time. So இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. This is a vector quantity. Speed வந்து ஸ்கேலாரு, இது வெக்டார். SI யூனிட் என்னது? மீட்டர் பர் செகண்டா, இங்கேயும் மீட்டர் பர் செகண்டு. இப்போ என்ன சார் ஃபார்முலா? சேம் ஃபார்முலா. அங்கே என்னது? அங்கே டிஸ்டன்ஸ் வரும். velocity is equal displacement by time taken. இங்கே என்ன சொன்னால்? டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஓகேயா? இங்கே டிஸ்டன்ஸு, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஓகேயா? தட் இஸ் ஏ வெலாசிட்டி. நெக்ஸ்ட் ஆசலரேஷன். ஆசலரேஷன் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஓகேவா? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஓகேயா?
rate of change of velocity in unit time, that is a vector quantity. இப்போ SI units are meter per second square, ஓகேவா? இப்போ என்ன வரும், acceleration is equal to change in velocity ன்னு சொல்லிட்டீங்க சார். இப்போ என்னது change in velocity divided by time. இப்போ change in velocity என்ன சார், velocity எப்படி சார் சேஞ்ச் ஆகும், final velocity minus initial velocity. final velocity என்ன, இங்க என்ன மென்ஷன் பண்றோம், v, ஓகேயா, v, small v, initial velocity u, ஓகேங்களா? அப்ப a is equal to v minus u divided by t. ஒரு சில எப்படி இருக்கும், del v is equal to t ன்னு கொடுத்திருப்பாங்க. del v என்னது, change of velocity. சோ ஃபார்முலா முக்கியமானது, நோட் பண்ணிக்க. acceleration, ஓகே, a is equal to v minus u by t, ஓகேயா? அப்ப இந்த சிச்சுவேஷன்ல பாடி வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகுது. ஸோ பாடி இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகுது, ஓகே, வித்தவுட் ரிவர்சிங் டைரக்ஷன். நேராக போய்கிட்டே இருக்கு, பின்னாடி வரவே இல்லை. அப்படி இருக்கையில எப்படி இருக்கும், வெலாசிட்டி நேராக போய்கிட்டே இருக்க, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஓகே, வித் டைம். குறிப்பிட்ட டைம்ல வெலாசிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆகையில, ஓகேவா, இன்க்ரீஸ் ஆகல எப்படி இருக்கும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனா v is greater than u, v greater than u, ஓகே, அந்த ஈக்குவேஷன் வச்சு பார்க்கல, v greater than u, ஓகேயா? the final velocity is greater than initial velocity. அப்ப velocity increase என்ன ஆகும், the value of acceleration is a positive, அப்ப less than சார், final velocity is less than initial velocity என்ன ஆகும், velocity is decrease within time. அப்ப என்ன சார் அது, acceleration is a negative acceleration, retention, and என்னது, so okay, so negative acceleration, and velocity decrease ஆகல, negative acceleration. This negative acceleration is also called retardation or deceleration, okay வா, the retardation or deceleration. அப்ப acceleration value, இப்போ negative acceleration value -2 meter per second square இருக்கேல, இப்போ deceleration value எப்படி இருக்கும், அது நெகட்டிவ்னா இது பாசிட்டிவ், இப்போ இது பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ், ஓகே, நல்லா மைண்டில் வச்சுக்க. ஆசிலேஷன் வேல்யூ பாசிட்டிவ்னா இது என்ன, டீசலரைசேஷன் வேல்யூ நெகட்டிவ். ஆசிலேஷன் நெகட்டிவ்னா டீசலரைசேஷன் பாசிட்டிவ். ஓகே, என்ன முடிஞ்சு, ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆசிலேஷன் முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஏ மோஷன் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைனில் போகல, நம்ம மோஷன் ஸ்ட்ரெயிட் லைனில் போகல, என்னது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃப்ளாட்டிங் த டிஸ்டன்ஸ் slash displacement or speed velocity graph helps understand the certain things about time and position. Okay, இதுக்கு வந்து graph போட போறோம். distance time க்கு graph for uniform motion, distance time and distance time எங்க சார் வருது, என்னது ஸ்பீட்ல பேசுறோம், ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து graph எப்படி சார் போட போறோம், என்ன சொல்றோம், யூனிஃபார்ம் மோஷன்ல the distance walked a person, ஒரு ஆள் வந்து என்னது டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல நடக்கிறாரு டிஸ்டன்ஸில், ஓகேவா? டைம் என்னது 0 செகண்டில் டிஸ்டன்ஸ் என்னது நடந்திருக்க மாட்டாப்ல, 5 செகண்டில் என்னது 500 மீட்டர், 10 செகண்டில் 1000, 15 செகண்டில் 1500, 20 செகண்டில் 2000, 25 செகண்டில் 2000 ஸ்பீடு அப்படி இது இருக்குது, ஓகேவா? அப்போ என்னது டைம், டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ கிராஃப் வந்து ட்ரா பண்ணல, கிராஃப் ட்ரா பண்ணல, எக்ஸ் ஆக்ஸில் எது இருக்கும், ஒய் ஆக்ஸ் எது இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்ஸ்னா என்ன, ஒய் ஆக்ஸ்னா என்ன, ஓகேயா? எக்ஸ் ஆக்ஸ் எது, x-axis, மேலே இருக்கிறது y-axis, ஓகேங்களா? x-axisல எது வருது, டைம், y-axisல டிஸ்டன்ஸ், ஓகேங்களா? x-axis டைம், y-axis டிஸ்டன்ஸ். the graph known as a distance, அதான் distance time graph, இந்த யூனிஃபார்ம் மோஷன் சொல்றாங்க, ஓகேங்களா? அப்போ ஸ்கேல் எப்படி இருக்கும், இங்கே எத்தனை இருக்கும், 1 சென்டிமீட்டர் எவ்வளோ எடுக்கிறோம், டிஃபரன்ஸ் பார்த்தா 5 போகும், ஓகே, 5, 10, 15, 20. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 மினிட்ஸ், ஓகே, டைம் என்ன மினிட்ஸ், டிஸ்டன்ஸ் என்னது 500, 1000, ஓகேயா? இதோட என்ன டிஃபரன்ஸ் 500. அப்போ ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் என்ன வருது 500 ஆட் பண்ணுறேன், அப்போ 500 மீட்டர், டிஸ்டன்ஸுக்கு மீட்டர், ஓகேங்களா? அப்போ ஃபுல்லாக கிராஃபில் வந்து நோட் பண்ணிடும், நோட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன் நீ ட்ரா பண்ணிடல, எப்படி இருக்கும், draw the straight line. First straight line. We also notes the person covers equal distance, equal intervals of time. We can therefore conclude a walked constant speed. Okay, ஒரு என்னது 5 minutes
0 5 10 15 இப்படி போய்கிட்டே இருக்கல. என்னது 500 டிஸ்டன்ஸ்லயே என்ன இருக்கு, ஒரு 5 மினிட்ஸுக்கும் வாக் பண்ணியிருக்காரு. என்னது ஈக்குவல் டைம் அண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன வருது, ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைம் டேக்கன். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இதில் ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் என்னது, பிசி டிவைடட் பை ஏசின்னு கொடுத்துருக்காங்க. இதாக இருக்கு, தட் இஸ் ஸ்லோப். பிசி இதே பி, ஸ்லோப் போட்டோம்னா வரும் பிசி ஏபிசின்னு வரும். ஓகே, இப்போ பிசி டிவைட் பை ஏசி. இப்போ பிசி எவ்வளோ வருது, தட் இஸ் 500. 1500 இருக்கும், 2000 குள்ளானது டிஃபரன்ஸ் 500. ஓகேவா, அப்போ ஏசி எவ்வளோ வருது, 5 20 minus 15 5. இப்போ 500 divided by 500 100 meter per minutes. ஓகேயா, steeper the slope, in another words another larger value, steeper another larger value, so greater the speed, ஸ்பீடை விட என்னது அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதே இது இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, ஸோ 3 பேர் யாராரு, சஃபிர்னா, கனிஷ்கா, இந்த அனதர் ஒன் அசீர். ஸோ 3 பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அசீர் வந்து வாக் பண்ணுறாப்புல, சபீர் வந்து சைக்கிள், கனிஷ்கா வந்து காரு. 3 பேர் ஒரே பாதையில் போகிறாங்க. ஓகேவா, இப்போ சைக்கிள் என்ன பண்ணும், சைக்கிள் கேன் பி ஃபாஸ்டர் தென் ஸோ வாக்கிங். வந்து வாக் பண்ணுற விட சைக்கிள் வேகமாக போகும். அப்போ சைக்கிளை விட என்னது, கார் வேகமாக போகிறோம். தட் இஸ் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். தட் வுட் பி த கிவன் ஃபாலோயிங் கிராஃப். த ஸ்லோப் ஆஃப் லைன் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் பிகம்ஸ் ஸ்டீப்பர் அண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ். என்னது, லார்ஜர் வேல்யூ அதிகமாக என்ன ஆகுது, ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா, தட் இஸ் என்னது, த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்கலாம், த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ தேங்க்யூ.